நடக்க இருக்கின்ற இந்த தேர்தல், அதுவும் குறிப்பாக இந்த தொகுதி என்பது ஒரு மகிழ்ச்சியான தொகுதி நாம் தமிழர் கட்சிக்கு. ஏன் தெரியுமா? ஒரு பக்கம் ஆடு, இன்னொரு பக்கம் பலியாடு, ரெண்டு ஆடையும் வேட்டையாடுறதுக்கு புலிக்கூட்டம் தனிமையா ஒத்தையில நிக்கிறது. காரணம் இந்த தொகுதி மகிழ்ச்சியா இருந்த தொகுதி தான். அதுல குறிப்பா நம்ம அண்ணன் அண்ணாமலை அவரு பாஜகவை இந்தியா முழுக்க நாங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம். தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க, நான் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். ஐபிஎஸ் வேலைக்கு முதல்ல உன்னை தப்பா எடுத்துட்டாங்க. அண்ணன் அண்ணாமலை உனக்கு எதுவுமே தெரியல, உனக்கு வரலாறு தெரியல. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது தெரியல. 67 சிவாஜி சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருன்னு பேசுற உன்னை எல்லாம் ஐபிஎஸ்க்கு எடுத்ததே தப்பு. அவன் விரட்டி தானே விட்டான். உண்மையை சொல்லுனேன் அண்ணே அண்ணாமலை அண்ணே, உனக்கு வாக்கு கேட்கிற இந்த பாஜகவில் இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதுனே நீ கூமுட்டன்னு அண்ணே, அவங்களுக்கு தெரியாதுனே உனக்கு மண்டையில மூளை இல்லைன்னு அண்ணே, அவனுக்கு தெரியாது நீ லூசுன்னு. எங்களுக்கு தெரியும் நீ ஆகப்பெரும் சல்லி, ஆகப்பெரும் லூசு. நீங்க அண்ணன் சொன்னார்ல ஈதாசிமன், வேட்புமனு தாக்கலையே ஒழுங்கா செய்ய தெரியாத இவரு அதிகாரத்திற்கு வந்து பாராளுமன்றத்தில் நமக்கான உரிமைகளை புடுங்கி தள்ளிடுவானா? நாங்க இதை நம்பணுமா? இந்த மாதிரி உனக்கு இந்த தொகுதியில் இருக்கிற வட மாநிலத்தவன், பீகார்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவன், ராஜஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவன், உத்தரப்பிரதேசல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவன், கோரக்பூர்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவன், அவன் உனக்கு ஓட்டு போடுவான். மான தமிழன் ஒருத்தன் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா மான தமிழர்களுக்கு தெரியும் நீங்களும் நீங்கள் சார்ந்திருக்கிற பாஜகவும் இந்த மண்ணையும் மக்களையும் எவ்வளவு ஏளனமாக கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சிரிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நாட்டின் பிரதமர் மோடிக்கு கச்சத்தீவு பத்தி ஆர்வம் வருது. இன்னைக்கு நாட்டின் பிரதமர் ஐயா மோடிக்கு தமிழ் மொழி குறித்து ஆர்வம் வருது. இவ்வளவு நாள் எங்க போனீங்க ஐயா? இவ்வளவு நாள் எங்க போனீங்க? கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது 1974. என்னமோ முந்தா நாள் சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு அண்ணன் சரத்குமார் வந்து சேர்ந்தது மாதிரியும், கச்சத்தீவு இங்க இருந்து என்னமோ முந்தா நாள் நைட்டு தான் தார பார்த்து கொடுத்தது மாதிரியும் இன்னைக்கு நாட்டின் பிரதமர் ஐயா மோடி பேசுறாரு. அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. இங்க குறிப்பா கோயம்புத்தூர்ல என்ன சொன்னாரு? வேட்புமனு தாக்கலப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு அண்ணாமலை, ஓட்டுக்கு ₹1 காசு கூட நான் கொடுக்க மாட்டேன். பூத கண்ணாடியை வைத்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் என்னை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். முந்தா நாள் 2 பத்திரிகையாளர் ஒரே ஒரு கேமராவோட போனாங்க. பதறிட்டாரு. பதறி எதுக்கு நீங்க பின்தொடர்றீங்க? அண்ணே, சிசிடிவியை பார்த்து கேமராவை பார்த்து திமுக காரன் பயப்படலாங்கன்னா நீங்க ஏங்க நான் பயப்படுறீங்க? அவன் தான் பிரியாணி கடையில சண்டை போடுவான், அதை கேமராவில் எடுத்து போட்டுவாங்க. அவன் கடப்பாக்கல்ல திருடுவான், அதை கேமராவில் எடுத்து போட்டுவாங்க. அவன் மொல்ல மாதிரித்தனம் பண்ணுவான், அதை கேமராவில் எடுத்து போட்டுவாங்க. அது பையன் பயப்படுறாங்க. நீ ஏன் பயப்படுற? நீ தான் ஐபிஎஸ் மூளையாச்சே, பெரும் பெரும் நண்பர், ஏதாவது என்ன பெரும் மூளை படைத்தவராச்சே. அப்ப நீங்க வந்து பேசிருக்கலாம்ல அவங்கள்ட்ட. அவ்வளவு பயம் உனக்கு. நயினார் நாகேந்திரனுடைய உறவினர் வீட்டில் 4 கோடி இருக்கிறாங்க. இன்னொரு பாஜக பிரமுகர் வீட்டில இருந்து 3.5 கோடி. அண்ணன் கதிரானந்த் அவர்கள் வீட்டில இருந்து, அவருடைய உதவியாளர் வீட்டில இருந்து, துரைமுருகன் உதவியாளர் வீட்டில இருந்து 3.5 கோடி. வாக்குக்கு காசை கொடுத்து அந்த காசை வச்சு நீங்க அரசியல் செய்யறதுக்கு பதிலாங்கன்னா சரவணம்பட்டியில இந்த சிக்னல் முக்கல நின்று பிச்சை எடுத்து பொழப்பு நடத்திடலாங்கன்னா, அண்ணா உங்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்கள் சரியான ஆண்மகனாக இருந்தால், நீங்கள் இந்தியாவின் பாரத புதல்வர்கள் என்றால், நீங்கள் சௌக்கிதார் என்றால், ஓட்டுக்கு காசு கொடுக்காம அண்ணாமலை இந்த தேர்தலில் நீ 10 ஓட்டு தாண்டி காட்டிறான் பாப்போம். ஓட்டு காசு 10 ஓட்டு உனக்கு போடுவானா? இந்திக்காரனே உனக்கு போட மாட்டான். மாநில உரிமையை மீட்போம், தமிழர்களுக்கான உரிமையை நான் பெற்றுக் கொடுப்பேன்னு பேசுறாருல அண்ணாமலை. அண்ணாமலை, எங்க உரிமையை மீட்கிறது இருக்கட்டும்னே, இந்த சொம்புல கொஞ்சோண்டு காவேரியில தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அண்ணே. நெலிஞ்ச சொம்புன்னு இந்த சொம்புல நீங்க தானே சொன்னீங்க பிரவுடு கன்னடிக்கா, காவிரி நோட் இல்ல, கர்நாடகா நோட் இல்ல, டில் டெத் ஐ பிரவுடு கன்னடிக்கான்னு சொன்னீங்கல்ல. இந்த நெலிஞ்ச சொம்புல சொம்புல இந்த நெலிஞ்ச சொம்புல காவேரியில தண்ணியை பெற்று கொடுத்துட்டு நீ தமிழ்நாட்டில் வந்து நில்லு. அதுக்கு உனக்கு துணிவு இருக்கா? திராணி இருக்கா? எதுக்கு நீ? உனக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தமிழ்நாட்டு உரிமையை பெறுவதற்கு கச்சத்தீவுல 800க்கும் மேற்பட்ட மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப எங்க போனீங்க மிஸ்டர் ஐபிஎஸ்? எங்க போனீங்க? அன்னைக்கெல்லாம் பேச மாட்டாங்களாம், இன்னைக்கு வந்துருவாங்க. தேர்தல் வந்துருச்சு. இவர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின். ஐயா ஸ்டாலின் பேசி பேசி கடைசியில கருணாநிதி வயசு வந்துடும் போல இருக்கு. அப்படி ஆகி போச்சு இவங்க நிலைமை. ஐயா கலைஞர் கருணாநிதி பெற்றெடுத்த அருமை புதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் இந்தியாவை ஒருங்கிணைக்க, இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க நீங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்களிக்கணும். அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின். ஐயா யாருக்கிட்ட இருந்து உரிமையை மீட்பீங்க? உரிமையை பறி கொடுத்தது காங்கிரஸ் கிட்ட. காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் அத்தனையும் பறி போச்சு. அதையெல்லாம் அப்ப மீட்க முடியாது. இவர்கள் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் மீட்டுருவோம், எல்லாத்தையும் நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு ஐயா இவங்க 2 பேரும் சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு பாட்டு போடுறான். அந்த பாட்டை திருப்பி பாடலான்னு நினைக்கிறேன்.
உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதி ஊருக்குள்ள பொய் சொல்லி உளறி திரியும் உதயநிதி திரையுலக திருடரவர் திருடன் சொன்னா கோச்சுக்குவாங்கல்ல திரையுலக திருடரவர் திறமையாக திருடுபவர் ஊருக்குள்ள ஏமாத்தி ஊர் சுற்றும் வாலிபரவர் அவ்வளவுதானே உதயநிதி ஸ்டாலினுக்கு பாட்டு போட்டு பெரும் புரட்சியார் ஒன்னும் நடக்காது உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் அதிகாரத்திற்கு அனுப்பினால் நாடாளுமன்றத்தில் பல பேர் துண்ட காணான் துணிய காணான் ஓடுற நிகழ்வை லைவ் ஷோவா பார்ப்பீங்க இது நடக்கும் வடநாட்டில இருந்து மக்வா மொய்த்ரா ஒருத்தவங்க பேசுறாங்க இங்க எங்க அக்கா கலாமணி அங்க எங்க அண்ணன் சுரேஷ்குமார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி இப்படி பல புலிகளை 40 புலிகளை தேர்ந்தெடுத்த அண்ணன் சீமான் காலத்துல நிக்கிறாரு 40 புலிகளையும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் கட்டாயம் உறுதியாக இந்த வெற்றியை நாம இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம் ஏன்னா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தனிச்சு நிக்கிறாங்க இவங்களால வாக்கு பெற முடியாது இளைஞர்கள் ஓட்ட அண்ணாமலை பிரிக்கிறாரு இளைஞர்கள் ஓட்ட ஐயா உதயநிதி ஸ்டாலின் பிரிக்கிறாரு ஐயா எங்க இருக்கீங்க பெருமை எஜமானர்களே வாங்க ஒட்டுமொத்த இளைஞர்கள் மட்டும் அல்லாது ஒட்டுமொத்த தமிழ் இனமும் இந்த நாம் தமிழர் கட்சியை நோக்கித்தான் வந்துகிட்டு இருக்கு எங்கள் ஒளி வாங்கி சின்னத்தை நோக்கிதான் ஒட்டுமொத்த மக்களும் வர்றான் எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்து பார்க்கறான் அதுல கடைசி அந்த ஒளி வாங்கிய கொடுத்துருக்கான் காரணம் என்ன தெரியுமில்ல இவ்வளவு நாள் நீ போராடி பார்த்துட்ட அழுது புத்தி சொன்னாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல நீ எவ்வளவோ கத்தி பார்த்துட்ட இனி சரி வராது எந்த ஒளி வாங்கியில் பேசி இந்த மக்களை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறீர்களோ அதே ஒளி வாங்கியை நீங்கள் உங்கள் சின்னமாக கொண்டு போங்க மக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க தேர்தல் ஆணையம் தேடி கொடுத்திருக்காங்க அதை நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம் இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தை காக்கும் மாறாக நீங்கள் காசுக்கு 1000க்கு 500க்கு குவாட்டருக்கு கோழி பிரியாணிக்கு அதுவும் 500 ரூபாய் தான் கொடுக்குறாங்களாம் குவாட்டர் கோழி பிரியாணி கூட இல்லையா அந்த தேர்தலுக்கு அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் வாழ முடியாது ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஏமாத்துறான் எல்லாம் தெரிந்தும் நீங்கள் ஏமாற தயாராக இருக்கிறீர்களா ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறான் இன்னைக்கு சிலிண்டருக்கு விலை 100 ரூபாய் குறைக்கிறேங்கிறான் இன்னைக்கு 500 ரூபாய் மானியம் கொடுக்கிறேங்கிறான் பெட்ரோல் டீசல் விலையை இன்னைக்கு குறைக்கிறேங்கிறான் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க தெரிந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் 3 ஆண்டு காலம் திமுக இருக்குது 5 ஆண்டு 10 ஆண்டு காலமாக பாஜக இருக்குது அப்ப எல்லாம் உங்களுக்கு மானியம் கொடுக்க தெரியாதா இது எல்லாம் ஏமாற்று வேலை நம்பி ஏமாந்துறாதீங்க கழுத்தை அறுத்துருவாங்க இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களித்து கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் அக்கா கலாமணியையும் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்தில் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களையும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க நம்ம உறுதியா வெல்றோம் உறுதியா இருங்க நன்றி வணக்கம் நாம் தமிழ்